வந்திருக்கிற மீடியா, ஆன்லைன் மீடியா, பத்திரிகை, தொடர்ந்து சினிமாவுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியம். சினிமாவில் நம்ம இருக்கிறதே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரம். வெற்றி தோல்வி அதையெல்லாம் கடந்து 24 மணி நேரமும் நம் சினிமாவை பற்றி யோசித்துக் கொள்வது அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆனால் சினிமா என்கின்ற ஒரு பொக்கிஷத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அதை விட்டுட்டு நம்ம என்ன நினைச்சாலும் வெளியில போக முடியாது. அப்படிதான் அந்த சினிமா நம்மளை உருவாக்கி வச்சிருக்கு. நம்ம இல்லையானாலும் சினிமா இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவோ வர்க்கத்துக்கு மத்தியில் நானும் ஒரு ஆளு. கஜானா திரைப்படத்தை வாழ்த்து விட்டு சென்றிருக்கக்கூடிய நண்பர் விக்னேஷ் அவர்களுக்கும் அண்ணன் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், இந்த மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும், இந்த கஜானாவை நிரப்புவதற்கு, கஜானா உருவாவதற்கு மிக ஒவ்வொரு நாளும் இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக உள்ளிருந்து பார்ப்பதில், ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் இந்த ஒவ்வொரு படத்துக்கு உட்கார்ந்துட்டீங்க மீடியாவை, அதுபோல் 24 மணி நேரமும் கஜானாவை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார், அசோசியேட் டைரக்டர் இருக்கிறார்னா தம்பி விகாஸ். இந்த படத்தில் இவனுடைய உழைப்பு ரொம்ப கடுமையான உழைப்பு. நான் ஒரு 4-5 வருஷமா இவனை தொடர்ந்து எவ்வளோ சவுண்டு விடுவேன், என்னடா படத்தை முடிக்க மாட்டேங்குது போது அவன் ஒவ்வொருமும் நுணுக்கமாக எதை பற்றியும் அந்த கோபமே படாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்த ஸ்டெப்புன்னு வரும்போது அந்த பொறுமை ரொம்ப இந்த படத்தில் யோசிச்சு பாருங்க. ஒரு உதவியாளர் ஒரு படத்தில் 3-4 ஆள்கள் தொடர்ந்து அவர் வேலை செய்கிறாருன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா ஒரு படத்தில் வேலை செய்கிற 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் 3 மாதத்துல டைரக்டர் ஆக்டர்னு ஓடிடுறாங்க. ஆனால் கடுமையான நெருக்கடியில் கூட இந்த தொழிலை ரொம்ப யோசித்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெரும்பகுதி இவர் ஒரு அசோசியேட் டைரக்டர். இந்த படம் செதுக்கப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப இவனோட அதிகமாக கோவப்பட்டது விஎஃப்எக்ஸ் தம்பி ஜெய். என்னப்பா பண்ணுற, நானும் நிறைய டைரக்டருக்கெலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன், டைரக்ஷன் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என்னதான் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ரேம் செதுக்கி எடுத்திருக்கக்கூடிய ஃபுட்டேஜோடு சேர்ந்து அந்த யானையும் பாம்பையும் இது வரைக்கும் சொல்லலை. குரங்கு ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் 10 கோடி செலவு பண்ணால் கூட அந்த ஃபைட் எடுக்க முடியாது. இந்த மாஸ்டர் நரேன் அவர்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன படம்னு. இந்த படம் ஒரு பெரிய இயக்குனர் ஒரு 25 கோடி அப்படின்னு சொன்னால், ஒரு ஹீரோ இருந்துன்னு சொன்னால் நம்புவாங்க. 5 கோடி இல்லை 10 கோடி செலவு பண்ணாலும் அந்த விஎஃப்எக்ஸுக்கான ஒர்க் இருக்கு. இந்தியாவில் மட்டும் நடக்கிறதுக்கு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அமெரிக்காவில் என்னென்ன ஷாட் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு. அவ்வளவுக்கு இந்த படத்தில் மிக கடுமையான உழைப்பு இந்த 3-4 ஆண்டுகளில் போட்டிருக்காங்கன்னா, இவர் ஒரு சங்கர் சார்கிட்ட இருந்ததுன்னா அவருடைய ஃப்ரீனஸ் எவ்வளோ இருப்பார். கேட்கும் போதெல்லாம் பணம் வந்திருக்கும். ஆனால் கொடுத்த பணத்தை கூட இந்த படத்தை உருவாக்கி காமிக்கும் போது தான் இவங்க 2 பேர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் படம் பார்த்த உடனே அவ்வளோக்கு அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். சாரி, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காப்புல. சாதாரண ஒர்க்கு கிடையாது. நம்மளுக்கு இது சாதாரண ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தெரியும். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸில் இவ்வளோ மிருகங்கள் இருக்குதுன்றது நான் பார்க்கல. நான் படம் பார்த்ததுனால சொல்லியிருக்கேன். அதே போல் முதல் முறையாக ஷாம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, டைரக்டர் பிரபாகர் சார் சொன்னார், தமிழ் சினிமாவின் மீதும் தமிழ் மீதும் அக்கறை கொள்வது மட்டும் இல்லை, ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும், எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பார். இதை பண்ணும் பிரதர், அதை பண்ணணும் பிரதர், சும்மா சாதாரண பேசிக்கிட்டே இருக்கீங்க, காமிங்க என்கிட்ட அப்புறம் பேசுவோம் அப்படின்னு. அப்படி அவங்களும் தொடர்ந்து இந்த படத்திற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து ஒரு உலக சினிமாவாக இந்த படம் வந்திருக்கு.
இந்த உலக சினிமாவை உருவாக்குவதற்கு ஒரு தமிழில் வந்து அதற்கான பேக்கிங் பவர் வேணும். அந்த பேக்கிங் பவர் எப்படி கிடைச்சதுன்னா, இவங்களுக்குலாம் டெக்னீஷியன் தான். நான் ஒரு டைரக்டராக இருந்தாலும் தெரியும், நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னா எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். அது ஒரு தகுதிப்படுத்த ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அவங்களுக்கு எடுக்க அதனுடைய மோட்டிவேஷன் தெரிஞ்சிருக்கும். அப்படி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சிஜி நடப்பதற்கும் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மிக இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்து முழு ஒத்துழைப்போடு இந்த படத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த டிக்கின்சன் சார் அவர்களை நான் உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம வாழ வைக்க வேண்டியது நம்ம தமிழ் சினிமாவுடைய கடமை. ஏன்னா அவருடைய பங்களிப்பெல்லாம் அவ்வளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா பணம் போடுவது மட்டும் இல்லை, ஒரு எங்க போடணும்னு ஒன்று இருக்கும். அது உலக சினிமாவுக்கு அது நிற்கும். படம் பார்க்கும்போது தான் தெரியும். இப்படி இன்னைக்கு நினைச்சா கூட ஒரு கோடியில் ஒரு அனிமல் எடுக்க முடியாது. நம்ம அவ்வளவுக்கு இந்த படத்தில் இருக்கு. செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே அனிமல் இருக்கும். அப்படி உருவாவதற்கு இவர் பெரும் தூணாக இருந்திருக்கிறார். அதே போல் எங்களுடைய பல படத்திற்கு தமிழ் சினிமாவில் சின்ன படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸுங்க இல்லை, எல்லா படத்துலையும் சினிமா நல்லா இருக்கணும், சினிமா வரணும், ப்ரொடியூசருக்கு ஜெயிக்கணும், படங்கள் வெளியே வரணும்னு சொல்லி தொடர்ந்து ஆறுதல் கொடுத்திருக்கக்கூடிய இந்த படத்திலையும் முழு மூச்சோடு இந்த டீமுக்கே ஆறுதல் கொடுத்திருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நாகர் அவர்களை எப்பொழுதும் தமிழ் சினிமா கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளவுக்கு அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே அவர் கேட்டுகிட்டே இருப்பார். இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு அவருக்கு ஒரு சினிமா ஒரு இன்ட்ரெஸ்ட். பணத்துக்கு வட்டி கொடுத்து வட்டி கேட்கறது வேற, ஆனால் சினிமா மேலே ஒரு காதல் இருக்கணும். அந்த காதல் தான் இவர்கிட்டையும் பார்க்குறேன். இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பிரவீன், அவர் பயங்கரமான ஜாலியாக, அவர் பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது. அவருடைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்குது. எனக்கே ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் தூக்கி உடைப்பார். நல்லா பார்த்து வந்து ஷாக் ஆகணும்னா இப்படி பேசுகிற ஒரு பெரிய நடிகனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த 2 கோடி சொல்கிறதெல்லாம் உண்டு. நிறைய வீடியோவில் அவர் போட்டிருக்காரு. அவர்லாம் சினிமாவுக்கான அடுத்து வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தூணாக இருந்து இருக்கக்கூடிய சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞர். ஒரு சாதாரண ஃபைனான்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, ஒரு பொக்கிஷம் எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பல பொக்கிஷங்கள் உருவாக்குவதற்கு இவர்களை போல தூண் இருந்தால் தான் எங்களை போல ரிலீஸ் கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் யார்? இவங்க இந்த கலைஞர்களை எப்படி உருவாக்குறாங்க? இந்த படம் வெளியே வந்தால் தான் உருவாக்கும். இந்த பிரம்மாண்டம் சாங் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன் இந்த சிவன் சாங் வேணும். இந்த சிவன் சாங் விட்டீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பவர் இருக்குது. ஏன்னா கதையே சிவனில் ஆரம்பிக்குது. கஜானான்றது சாதாரண பொக்கிஷம் இல்லை. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை மிக அழகாக ரீரிகார்டிங்கில் மிரட்டலாக இருக்கும் படம். நான் ஒவ்வொரு ரீலும் மியூசிக் டைரக்டர் தெரியாதுன்னு ஒவ்வொரு ரீலும் முடிக்கும் போது போய் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டத்தை இசையால் வருடி கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் பெரிய படங்கள். சாதாரணமாக சொல்லுவாங்க கஜானா ஏதோ ஒரு சின்ன 4-5 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட படம் கிடையாது இது. ஒரு எல்லாரும் கேட்கும்போது ஒரு பெரிய திரையில் சார் சின்ன படம் சார், தேட்டர் கிடைக்காது சார், இப்படி தான் சொல்லிகிட்டே வருவாங்க. ஆனால் இதில் வந்திருக்கக்கூடிய வேதிகாவுடைய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே லட்டு போல் இருக்கும். அவ்வளோக்கு அந்த படத்தில் இருப்பாங்க. சாந்தினி சொன்னாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன்னு. அந்த ஃபைட் எடுக்கும்போது நான் இருந்தேன். மாஸ்டர் நரேன் சார் வந்து நான் பார்க்கும்போது இவர் நல்ல பெரிய மாஸ்டர். அந்த படம் விஷுவலில் பார்க்கும்போது அவர் நடித்து இந்த ரோப்பெல்லாம் தூக்கி வரும்போது பறக்கும்போது அவ்வளோக்கு அந்த மாஸ்டர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தார். அதே போல் அதில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர், டிசைனர் இருக்கார். வெரைட்டியாக இருக்கும் அந்த டிசைன். நிறைய நேற்று கூட அந்த டிசைனர் வந்து நான் கோபத்தில் சொன்னேன், என்னப்பா நீ டிசைனே ஆன மாட்டேன்னு. அந்த கதைக்கான ஒரு டிசைனை ரொம்ப ஆணித்தரமாக ஜிப்சன் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த படம் அந்த டிசைன் பார்க்கும்போது ஒரு வெரைட்டி இருக்கும். ஏன்னா அந்த படம் அப்படி சாதாரண படம் கிடையாது. சாதாரண படம் போல தோணும், அப்படி கிடையாது. இந்த மேடையை அலங்கரித்து இதில் நடிச்சிருக்கக்கூடிய தம்பி ராஜேஷ் அவெல்லாம் அந்த ஷூட்டிங்கில் வந்து அந்த மலையில் ஓட விட்டாங்க. அவன் எடுத்துகிட்டு ஓடின அன்றைக்கெல்லாம் வந்து சாப்பாடு கூட கிடையாது. அங்கங்கே நின்று பார்த்தோம். நைட்டில் மிட் நைட்டில் இதெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் மீறி நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோங்க வந்து 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு, 2 கோடி கொடு, 5 கோடி கொடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு அசோக் செல்வன் எங்கள் படம் இப்போ ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ 10 கோடின்னு சொன்னார் ரிலீஸ்க்கு முன்னாடி. இப்போ 1 கோடி கொடுத்து கூட ஆள் இல்லை. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா கடுமையான உழைப்பை இனிகோ பிரபாகர் இந்த படத்தில் முழு மூச்சாக போட்டுருக்கார். அந்த ஃபைட்லாம் நீங்கள் வந்து
இந்த ஹீரோவை தவிர வேற ஹீரோ வச்சு எடுத்தீங்கன்னா 25 நாள் எடுக்கணுங்க அந்த ஃபைட்டு. ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு அந்த குரங்க கூட. தமிழ் சினிமாவில் அந்த ஃபைட் இருக்காது. அந்த மாஸ்டருக்கும் இந்த நடிகருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த ஃபைட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் விஜய் சாரோ இல்லை வேற மிடில் கூட விட்டுங்க எடுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு 25 நாள் அந்த ஹீரோ 1 hour நடிச்சு கேரவனை போயிடுவாங்க. கேரவனு கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 மணி நேரம் அந்த ஃபைட்டை ஒரு சாதாரண டிஷர்ட் போட்டுக்கிட்டு அங்கே ஸ்பாட்டில் நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ஹீரோ. இது மாதிரி ஹீரோங்க தான் நம்ம தமிழ் சினிமாவில் உருவாக்கணும். ஹீரோலாம் எந்த ப்ரொடியூசருமே பயந்துட்டு வரலன்னா வராது. இப்படி மிருகங்களை வச்சு படங்கள் எடுத்தவர் தான் இன்னைக்கு ராமநாதன் சார். எல்லா படமும் இட்டு, எல்லா படங்களும் இட்டு. ஏன் சொல்றேன்னா இது ஒரு சாதாரண கஜானா கிடையாது. ஏதோ ஷாம் எடுத்துட்டாரு ஒரு சின்ன படம் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. மாபெரும் தயாரிப்பாளர்களுக்கும் மாபெரும் விநியோகஸ்தருக்கும் திரையரங்கர் உரிமையாளருக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்க எதையெல்லாம் மாபெரும் படம் சொல்லி போனீங்களோ அந்த படங்கள் எல்லாம் ஒரே நாள் ரிசல்ட் காணாம போகுது. எந்த படத்துக்காக சின்ன படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண சொன்னீங்களோ, நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகும், நான் சொல்ல விரும்பல, இன்னைக்கு டேட்டே கொடுக்காத 3வது ஒரு படம் வந்தது 70 சென்டர் தான். அந்த படம் இன்னைக்கு சூப்பர் ஹிட். அதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 தேட்டர் ஆகும். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படத்தில் பெரிய படம் கஜானா தான் 100 தேட்டர் கிடைக்கிறாங்க. நான் கேட்காமே 200 தேட்டர் வரும். காரணம், ஒரு வெற்றி எது டிசைட் பண்ணுறதுன்னா பெருசு சில கண்டென்ட் தான் டிசைட் பண்ணுது. அப்படிப்பட்ட கண்டென்ட் இந்த படத்தில் இருக்கு. ஒவ்வொரு மிருகத்துக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த மிருகங்கள்லாம் நீங்க பார்க்குற சாதாரண மிருகமா இருக்கா, ஒட்டுமொத்த மிருகம் சேர்ந்தது தான் டைரக்டர் பிரபுதி ஷாம்பல். ஒரிஜினல் மிருகம் அவருக்கு உள்ளுக்குள்ளுக்கு அந்த கோவத்தை, சினிமா மேல இருக்க கோவத்தை அவர் எடுத்திருக்காரு. அதான் உண்மை. எல்லாருக்குள்ள ஒரு இதுல ஒரு படம் பண்ணணும் சாதாரண டைரக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், விடுபட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும், டெக்னீஷியன் நம்ம ரைட்டர் இருக்காரு, ரொம்ப பிகினிங்லேருந்து அவர் வந்து கடுமையாக எழுதி, அவர் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு ரைட்டிங்கும் வந்து இதை பண்ணலாம் அது பண்ணுவார். அப்படி ஒரு சிறந்தார். அவருடைய நண்பர் நல்ல ஒரு பிகினிங்கில் வந்து அந்த சேசிங்கில் ஓடி இருப்பார். இந்த மலையில் போவாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடுவார் சந்திரநாயரோட. அந்த சந்திராயன் வந்து ஒரு 12 நிமிஷம் படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளவுக்கு ஒரு நடிப்பை ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் இல்லையானா அந்த பெரிய படமாக அதை ஆக்கி பண்ணி பெரிய நடிகர் அது உள்ள போட்டுருந்தீங்கன்னா இது சின்ன படமாயிடும். இப்படி பிரமாண்டத்தை எடுக்கவே முடியாது. அவ்வளோ வச்சு 150 நாள் எடுக்கணும் நம்ம ஷூட்டிங். அப்படி ராஜேஷ் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படம். ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா படம் பார்க்கும்போது என்னங்க இது ஒரு சாதாரண படம் நினைச்சேன், ஒரு 25 கோடி படம் கணக்காக இருக்குன்னு. மிருகத்தை செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் சிறியவர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறோம். நான் அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போல வருஷத்துக்கு மாசத்துக்கு 3 ஒரு படம்னா கூட 12 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விக்னேஷ் பேசிட்டு போனார் பாருங்க. அவருடைய வழியை எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு, வேற ஹீரோன்னா அந்த படத்தை 50 கோடின்னு சொன்னா நம்புவாங்க. அவ்வளவு அளவுக்கு விஎஃப்எக்ஸ். படத்தை பார்த்துட்டு மிரண்டுட்டேன். இந்தியாவுக்கும் லண்டனுக்கு நடக்கிற வார் தான் கதை. அப்படிப்பட்ட படங்களை தமிழ் எடுக்க முடியாது. ஒரு கஜனாவையோ அந்த மாதிரி படத்தை எடுக்கிறதா சாதாரண விஷயம் கிடையாது. சிறு பட்ஜெட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட ஜெய் போல கலைஞர்கள் அனிமேஷன் பண்றவங்கலாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது போல ஆளுங்க இருந்தாவே நம்ம இன்னொரு பாகுபலி எடுக்கலாம், சாதாரணமா எடுக்கலாம். அப்படி தமிழிலையும் இருக்கிறாங்கன்றதுதான். இது போல சிறிய படங்கள் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். டி கிரியேஷன் சார்பாக என்னை நம்பி இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் ஃபைனான்ஸ் உட்பட நடிகர்கள் உட்பட இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் 9th வந்து படம் வெளியே வரப்போகுது. பிரம்மாண்டமாக தேட்டர் நம்ம நினைக்கலையான கூட கிடைக்கும். அன்னைக்கு 1-2-3 சின்ன படங்கள் வருது. அதை விட இது பெரிய படமாக இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். இது வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது உங்களுடைய பிரஸ் அனைவருக்கும் கடமை. இது ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த கலைஞர்களுக்காகவும் தமிழ் சினிமாவை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும் என்று டி கிரியேஷன் சார்பாக இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.